இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடப்பூர்ல ஆண்டிமேடு கிராமத்தில் இருக்குது. இந்த நர்சரி இப்போ நடைபெறாத ஒரு பட்சத்தில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த நர்சரி ரொம்ப காலமாகவே நடைபெற்றிருந்த நர்சரி இப்போ இந்த நர்சரி மாணவர்கள் வராத நிலையில நர்சரி மூடப்பட்டிருக்கு. ஏன் மாணவர்கள் வரல அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து முடியக்குள்ள உங்களுக்கு புரியும். இந்த நர்சரி இப்போ இருக்கிற நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்க இருக்கிற ஓடுகள் அத்தனையுமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு, ஒரு சில ஓடுகள் பாதிப்பு அடைஞ்சிருந்தா நாங்க மாற்றம் செய்யற சூழ்நிலையில இருந்திருக்கலாம். அண்ட் இங்க இருக்கிற எல்லா ஓடுகளுமே ஃபுல்லா அரிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஏனென்னா இந்த கட்டடம் ரொம்பவே பழைய கட்டடம்ன்றனால ஓடுகள் எல்லாமே அரிப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. சில நேரங்கள்ல ஓடு துகள்கள் கீழே விழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. தவறுதலா பாடசாலையில மாணவர்கள் கல்வி கற்ற டைம்ல தலைகள்ல விழுந்தாலும் ஒரு நேரங்கள்ல அபாயகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்ற காரணத்தால மாணவர்கள் அதிகபட்சம் இந்த நர்சரியை நாடுறது குறைவாகவே இப்ப காணப்படுது. ஓடுகள் சேதமடைஞ்சது மட்டும் இல்லாம இந்த நர்சரி வெள்ளத்தாலையுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒவ்வொரு வருடத்திலையுமே 2-3 தடவை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு மேடம். இந்த ஒரு அடி அளவுக்கான நர்சரி தண்ணிக்குள்ளதான் இருக்கும். இந்த நர்சரி இந்த முன் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு. அது மட்டும் இல்லாம இந்த நர்சரியில ஒரு சாதாரண விளையாட்டு பொருட்கள் கூட இல்லை. அதாவது ஒரு சறுக்கு மரமோ, ஒரு ஊஞ்சல், அந்த பிள்ளைகள் ஏறி விளையாடக்கூடிய பொக்ஸ் விளையாட்டு சாமான் எதுவுமே ஒரு சரியான நிலையில இல்லை. எல்லாமே கடந்த காலங்கள்ல பாவிக்கப்பட்டு அது ஒரு சீர்குலைந்த நிலையில தான் காணப்படுது. இத புதிதா செய்ய இயலாட்டியுமே எங்களால புதுப்பிக்கிறதுக்கு கூட ஒரு உதவி எங்கேயுமே எங்களால கிடைக்கல. இங்க அடிப்படையான ஒரு பிரைமரி ஸ்கூல்ல தேவையான அடிப்படையான விஷயங்களுக்கு கூட பல ஏமாற்றங்கள்ல தான் இந்த நர்சரி காணப்படுது. இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நர்சரிக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவைப்படுது அப்படின்ட்டு. முக்கியமா இப்ப எங்களுக்கு தேவைப்படுறது பாடசாலை கூரையையும் கட்டட நிலப்பரப்பை உயர்த்துவதும் சுற்றுப்புற சுவற்றை நிறம் பூசுறதும் என பல வேலைப்பாடுகள் காணப்படுகின்ற பட்சத்துல உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த நர்சரிக்கு செய்ய விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல அதை உங்களுக்கு வழங்குறதுக்கு ஆசிரியர் என்ற முறையில நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த பாடசாலையை நம்ம கவனிக்காம காலப்போக்குல விட்டு நம்ம படிச்ச இந்த பாடசாலை காலப்போக்குல அழிவுறதுக்கும் கூடும். வேர்ல்ட் பேங்கால எங்களுக்கு இது போன வருட காலம் இந்த மலசல கூடத்தை எங்களுக்கு கட்டி உதவி செஞ்சு தந்திருந்தாங்க. பாடசாலைக்காக வேண்டி இந்த பிற்பகுதியில காணப்படுற அந்த துண்டை பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கி இப்ப தந்திருக்காங்க. இதை மீள் சுழற்சி செய்வது நம்மட கையில தான் இருக்காது. இந்த வீடியோ பார்த்து உதவி செய்ய விரும்பின யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொண்டு இந்த பாடசாலையை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்.